ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய இதெல்லாம் வந்து லைவில் வந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆதரை என்ட்ரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜியோட விஷயங்கள் ரொம்ப அப்படியே அநியாயத்துக்கு பேசுகிற. அதில் குறிப்பாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி அவ்வளோ மோசமாக வந்துட்டு காணாமணத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு சாப்பிடும்போது ஒரு நாற்றம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு. அந்த நாற்றத்தை சரி பண்ண மாட்டோம், நம்ம தான் ஒதுங்கி போவோம், அந்த மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணு பாத்ரூமில் இருந்தால் கூட வேறு யாருமே இல்லைனா கூட நான் பேச மாட்டேன், அவள் என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறான்ற மாதிரி இல்லை. அவள் பேசின சாதாரணமாக வந்து பேசிடுவா, அதுவே எனக்கு பேடு வைப்ரேஷன். என்னமோ இவர் கரெக்டாக பண்ணி இவரை வந்துட்டு அந்த பொண்ணு ஏதோ வந்துட்டு இது பண்ண மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தான் வந்து இந்த பொண்ணை ஏமாத்தின விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்தோம். விஜய் சேதுபதி போட்டு கொடுத்தாரு. என்னத்த சொல்ல, இப்போ வந்து கனிக்கிட்ட வந்து சொல்கிறாரு ஆதிரையை பற்றி. ஆதிரையே இவர் என்னென்ன மாதிரி பண்ணார், வெளியில் போய் அந்த பொண்ணு எவ்வளோ அவமானப்பட்டது எல்லாத்தையும் நம்ம இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம். இப்போ உள்ளே வரும்போது நான் எஃப்ஜியை வச்சு செய்வேன் தான் உள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா உள்ளே வந்ததுலேருந்து வந்தவொடனே ஒரு ஃபார்மலுக்கு ஒரு ஹக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு கனிக்கிட்ட, என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்றா ஆதிரைன்னு சொல்கிறார். இது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணை வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நீ தான் வந்து அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்னு அவ்வளோ இதுவாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பேசவே மாட்றா, என்னை வந்துட்டு முகம் கொடுத்து பேச மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கனி வந்து டேய் இது தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கு ஏன்டா நீ வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு வந்து தோணுமா இல்லையா அப்படின்னா இவர் திரும்ப வந்துட்டு இல்லை இது எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, இப்போ இந்த வாரம் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போயே கிளம்பிடலான்னு தோணுது, ஆனால் நான் போக மாட்டேன், பட் எனக்கு அது மாதிரி தோணுது. அதேமாதிரி போன வாரம் ஜெயிலுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியுது, நான் ரொம்ப பிளாஸ்ட் ஆகிட்டேன், என்னோடய மைண்ட் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் நீ வந்து இந்த ஜெயிலில் பார்த்துருப்பீங்க, அதுதான் நான் ரியல் எஃப்ஜி, அதை நான் காட்டணும், ஏன்னா அப்போ நான் வந்து சுத்தமாக வந்து நான் நானாகவே இல்லை அப்படின்ட்டு அவர் பண்ண எல்லா விஷயத்துக்கும் விஜய் பார்வதி மேலே வந்துட்டு பழிய போடுறார். விஜய் பார்வதி மேலே பழிய போடுறீங்க சரி, உங்களை வந்து வியானா கூட எப்போ பார்த்தாலும் கடலை போட்டுருந்தீங்க, அதெல்லாம் விஜய் பார்வதியாக சொல்லி செஞ்சீங்க நீங்கள். அதாவது இவர் வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் திட்டினதுனால எல்லாம் வந்து விஜய் பார்வதி மேலே இவர் பழி. ஆனால் கொடுமை என்னென்னா இவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாருன்னு விஜய் சேதுபதி அவர் சொன்னதுக்கப்புறமும் எல்லாரும் போய் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது கொடுமையிலும் கொடுமை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுலேயும் பாவம் இன்றைக்கெலாம் வந்துட்டு ஒரு குறும்படத்தை போட்டு விஜய் பார்வதியை கலாச்சாங்க பாருங்கள். இப்போ வந்து அடுத்த வாரம் செம்மையாக பண்ண போகிறார். அதான் நாளிலேருந்து விஜய் வந்து கனிக்கிட்ட சொல்கிறாப்புல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு மட்டமாக பேசிகிட்டே இருக்கார். இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி எடுத்து அவங்க சொல்ல மாட்டார். ஆனால் அமித் சொன்ன விஷயத்தை மட்டும் டக்குன்னு எடுத்து சொல்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.